நாளுக்கு 6 மணி கடையை ஓப்பன் பண்ணிட்டோம். நானும் அவரு மட்டும் தான் இருக்கும். வேலை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. கருப்பட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். எல்லாமே ரெடியாக இருந்தது. காஃபி எப்படி மிக்ஸ் பண்ண எல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் காஃபி போகிறோம், தெரிஞ்சிருச்சு. நாள் 6 மணிக்கு வந்து ஒரு 50 பேர் 20 பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க, தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் காஃபி தெரிஞ்சவனே பேசிக்கலி எங்களுக்கு ஐடியா இல்லை, தெரியுமான்றதும் கூட எங்களுக்கு தெரியல. 2வது காஃபி போடுறோம், திருப்பி தெரிஞ்சிருச்சு. எனக்கும் அவருக்கும் சிவர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இருக்கிறவங்க எல்லாம் கொடுங்க, நாங்களும் அழகா ஒரு வெங்காய கிண்ணத்துலலாம் வச்சு அழகா போட்டு காமிச்சு எல்லா வேலையும் பார்த்தோம். திருப்பி ஊத்துறோம், திருப்பி 3வது தடவை தெரிஞ்சிருச்சு. இது என்ன பண்ணுன்னு தெரியல. திருப்பி நாட்டு சக்கரை இருந்து எடுத்து உள்ள போட்டு காஃபி அடிச்சு கொடுத்துட்டோம். கொடுத்தோடனே அந்த கஸ்டமர் சொன்னாரு, அதுவும் கருப்பட்டியான்னு கேட்டார். ஆமான்னு தலையாட்டணும். அடுத்த ஒரு 2 நாள்ல வந்து கடையை ஷட் பண்ணிட்டோம். ஷட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு 2 நாள் விட்டுட்டு 3ஆவது நாள் திருப்பி காஃபி போட்டோம். அப்போ தெரியல. அது ஏன் தெரியல அப்படின்னா, நாங்கள் அது கருப்பட்டியில் ஒரு ப்ராசஸிங் பண்ண ஆரம்பிச்சோம். பேக் ஹண்ட்ல ஒர்க் பண்ணும்போது காஃபிலேருந்து சுக்குப்பால இருந்து எல்லாமே ஸ்லோவாக பண்ணோம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். 10 பொருள் இருந்தது, 20 பொருள் இருந்தது, 50 பொருள் வந்தது, இன்னைக்கு 100 பொருள் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆக்சுவலி நம்மகிட்ட இருக்க பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா 200 இருக்கு. இப்போ 200 பிரான்ச் வச்சிருக்கோம். நாட் ஒன்லி தமிழ்நாடு, இன்னைக்கு ஆந்திராவில் ஒரு 20 பிரான்ச் பண்ணியிருக்கோம். தெலுங்கானாவில் ஒரு 12 பிரான்ச் பண்ணிட்டோம். குவைத்தில் ஓப்பன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்போ துபாய், சவுதி, ஷார்ஜா 3மே கமிட் பண்ணியிருக்கோம்.